கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அமராவதி கிளை வாய்க்கால் ஒத்தமதுறையிலிருந்து ராஜபுரம் வரை விவசாய பாசனத்திற்காக அமராவதி கிளை வாய்க்காலில் தற்பொழுது தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் கூடலூர் கீழ்ப்பாகம் பகுதியில் உள்ள பாலத்தின் நடுவே இருபுறமும் கழிவுநீர் செல்வதால் அமராவதி கிளை வாய்க்காலில் சாக்கடை நீர் கலக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியாமல் மேலும் விவசாய பணிகளுக்கும் பயன்படுத்த முடியாமல் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் செல்லும் அமராவதி கிளை வாய்க்காலை தூர்வாரி கழிவுநீர் செல்லும் சாக்கடைகளை சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இப்பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் அருகில் சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறுவதால் இப்பகுதியில் மது பிரியர்கள் மது அருந்தி பாட்டில்களை வாய்க்காலுக்குள் வீசுவதால் பாதுகாப்பில்லாத ஒரு அச்சநிலை உண்டாகியுள்ளது. மேலும் அமராவதி கிளை வாய்க்காலை தூர்வாரி அமராவதி கிளை வாய்க்காலில் சாக்கடை நீர் கலக்காமல் நடவடிக்கை எடுக்க இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் நாகராஜனுங்க, சின்னதாராபுரத்துலேருந்து பேசுகிறேன். அதாவது நம்ம அந்த அமராவதி கிளை வாய்க்கால் ரொம்ப காலமாக ரொம்ப சீரழிஞ்சு கிடக்குது. இது சாக்கடைங்க எல்லாம் உள்ளே கலந்து எல்லாம் அந்த தண்ணியே எதுக்கு புழங்குறதுக்கெல்லாம் கிடக்குது. இது அமராவதி கிளை வாய்க்கால் ரொம்ப காலமாக தூர் வராமல் அப்படியே நாசக்கடை கிடக்குது. அதேமாதிரி இது விநாயகர் ஒட்டி பார்த்திங்கன்னா பூரா சரக்கு அடித்து பூரெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிடுறாங்க மக்கள் எல்லாருமே. இது யாருமே உள்ளூருக்கு யாரும் கண்டுக்கிறதே இல்லை. தலைவர்களாக யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இது தூர்வாரி இது நல்ல முறையில் ஓர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். இது விவசாயத்துக்காக போகிறது வாய்க்கால் இப்படி ரொம்ப கழிவுநீர் கழிவுநீர் சாக்கடையெல்லாம் உள்ளே கலந்து எந்த தண்ணி புழங்குறதுக்கு இல்லாமல் யாரும் கைதொட்டு புழங்குற கூட அருவருப்படுற கண்டிஷனில் தண்ணி இருக்குது. வாய்க்கால் தண்ணி அப்படி போயிட்டுருக்கலாம் போயிட்டுருக்கு. அப்படி அதனால் இது மேலிடத்தில் இது ஓர்ஸ் பண்ணி நல்ல முறையில் சாக்கடையை கலக்கிறதுக்கு இல்லாமல் ஏதாவது வேறு ஏதாவது மாற்று வழியை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அவ்வளோதான்.